இந்த புது கேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க நிக்கிறது விளங்குது, மயிரே இல்ல, அதுல எங்க ஸ்டைல் இது 10,000 ரூபாய் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மொட்டை அடிச்சாச்சுது. ஊருக்குள்ள எனக்கு மட்டும் இன்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க தனியா டவுனுக்கு போறதுக்கு. நோர்வேண்ட சுதந்திர தினம் வருது, அதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி இருந்து திட்டம் தீட்டினோம். திட்டம் மட்டும்தான் தீட்டுவோம். அப்படியே போனது மேடை கோட்பந்தாட்டத்துக்கு, அதாவது பில்லியார்ட்ஸ். ஒரு மலத்தியாலத்துக்கு 200 நோர்வேஜியன் குரோனர். ஒரு மலத்தியாலம் என்னன்னு போச்சுன்னு தெரியாது. இவனுகள் 2 பேரும் இது அடிக்கடி விளையாட போவானுகள். நானோ இது விளையாடினது இன்றைக்கு 1 வருஷத்துக்கு பிறகு. கடந்த 2-3 நாளா தொடர் மழை. ஆனா இன்றைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சு காலநிலை நல்லா இருந்தது. மற்ற தலைநகரங்கள் மாதிரி இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீங்க கனதூரம் எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. ஒரு அரை மலத்தியாலத்திலே இந்த நகரத்தில இருந்து நீங்க மலையேற போகலாம், காட்டுக்கு போகலாம், கடல் நீரேறிக்கு போகலாம். ஆனா நாங்க போனதோ பசிக்குது சாப்பிடுவோம் ஒரு உணவகத்துக்கு தான். அடிக்கடி போற ஒரு உணவகம் தான். இந்த முறை இங்கதான் ஆங்கில புத்தாண்டையும் கொண்டாடினோம். திங்கக்கிழமை விடுமுறை நாள் வேற. ஆனா ரெஸ்டாரண்ட்ல சனமே இல்லை. இன்றைக்கு நான் எடுத்தது பீஃப் புர்கினியோன். அது ஒரு பிரெஞ்சு சாப்பாடு. மாட்டிறைச்சிய முந்திரிய பழசாறுல ஊற வச்சு மெல்லிய நெருப்புல 2-3 மலத்தியாலமா சமைக்கிற ஒரு சாப்பாடு. அப்படியே டிசர்ட்டுக்கு நாங்க எடுத்தது ஷேரிங் டிசர்ட் பிளேட் உண்டு. அதுல 4-5 வகையான டிசர்ட்டை மினி டிசர்ட்டா வச்சிருந்தார்கள். சுவையெல்லாம் பெருசா சொல்லிக் கொள்ற மாதிரி இல்ல. கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயில கண்டா காணும் ரோட்டுல பாட்டை போட்டுட்டு ஆட துவங்கி விடுவார்கள் இவர்கள். ஆடி கழிப்பதற்கே இந்த வாழ்க்கையடி பாப்பா.